ஃபஸ்ட்டு வந்து ரா எட்ஜஸ் கட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 இன்ச் தள்ளி இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ லென்த் வந்து நம்மளுக்கு 14.5. ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி 15 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறோம். இங்கேருந்து 1/2 இன்ச் 14.5 அதுக்கு ஒரு மார்க் பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து மேலே லைனில் இருந்து செஸ்ட் அளவையும் பார்க்கணும், ஆம் ரவுண்ட் அளவையும் பார்க்கணும். ஸோ செஸ்ட் அளவும் ஆம் ரவுண்ட் அளவும் வச்சு பார்க்கும்போது இது ரெண்டு கரெக்டான கேல்குலேஷன் கிடையாது. அப்போ நம்ம எப்போவுமே வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஆம் ரவுண்டை வச்சு தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணணும் இந்த செஸ்ட் லைன் வரைகிற கேல்குலேஷனு. அது எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா ஆம் ரவுண்டு 17 + 17 34 + 4 இன்ச்சு வந்து ஃபார்முலா 38. இந்த 38ல் 6th பார்ட்டு 6ல் ஒரு பாகம் /6. 6ல் ஒரு பாகம் 6.5 இன்ச்சு வரும். அந்த 6.5 இன்ச்சில் ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி 6.25க்கு ஒரு மார்க் போட்டிங்கன்னா இதுதான் செஸ்ட் லைன் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு. ஸோ இப்போ வந்து செஸ்ட் லைன் நம்ம வரைய போகிறோம். இது செஸ்ட் லைன். அடுத்தது ஷோல்டர் லைன். இந்த 1/2 இன்ச் தள்ளி இன்னொரு லைன். ஓகேங்களா? இப்போ வந்து ஷோல்டர் பார்க்கணும். ஷோல்டர் வந்து 15ல் வந்து பாதி எவ்வளோ 7.5 ப்ளஸ் 1/2 இன்ச்சு. இந்த 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் சீம் அலவன்ஸ். ஓகேவா? இப்போ இந்த சீம் அலவன்ஸ்லேருந்து நம்ம நெக்கு டீப் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வந்து ஷோல்டரை வந்து குறைக்கணும். இப்போ நெக்கு டீப் எவ்வளோ 9 இன்ச்சு. 9 இன்ச்சுக்கு 9/4 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். அப்போ எவ்வளோ மைனஸ் பண்ணணும்? 1 2 3 4 5 6 7 8 9 2.25 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணணும் இந்த நெக்கு டீப்புக்கு. ஒவ்வொரு நெக்கு டீப்புக்குமே இதுதான் ஃபார்முலா. ஸோ 9 இன்ச்சு நெக்கு டீப்புக்கு 2.25 இன்ச்சு நம்ம ஷோல்டர் மைனஸ் பண்ணுறோம். இப்போது 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் நம்ம வந்து விட்டுடலாம். விட்டுட்டு இவங்களுக்கு வந்து ஷோல்டர் அந்த பட்டி வந்து ஷோல்டர் பட்டி எவ்வளோ வேணுன்றதை கஸ்டமர்கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னாக்கா அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஷோல்டர் பட்டி செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இவங்களுக்கு செட் பண்ணுறது வந்து 2.25 இன்ச்சு செட் பண்ணுறேன். ரெடி அளவு வரணும். அப்போ 2.25 + 1/4 இன்ச்சு கட்டிங், நெக் ப்ராட் கட்டிங் 1/4 இன்ச்சு. ஸோ 2.25 இன்ச்சு அவங்களுக்கு ரெடி அவங்க போட்டாங்கன்னா ரெடி அளவு ஷோல்டர் பட்டி 2.25 இன்ச்சு இருக்கும். இப்போ இந்த மார்க் இருக்கு இல்லையா, இந்த மார்க்கில் இருந்து 9 இன்ச்சு நெக்கு டீப்பு. இந்த 9 இன்ச்சில் 1/4 இன்ச்சு மேலே கட்டிங். அப்போ தைக்கும் போது ரெடி அளவு 9 இன்ச்சு அவங்க நெக்கு டீப் வரும். ஸோ இங்கே நெக்கு ப்ராட் எவ்வளோ கட் பண்ண போகிறோன்னு பாருங்கள். 2.25. இதை விட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 3.25. ஏன் அப்படின்னாக்கா இங்கே 2.25 இங்கே 2.25 வச்சோன்னா நெக்கு வந்து இப்படி வரும், யூ நெக் மாதிரி வரும் போட்டாங்கன்னா. இப்போ இந்த மாதிரி நெக் யாருமே போடுறதில்ல, எல்லாருமே வந்து இந்த ப்ராட் நெக் தான் போடுறாங்க. ஸோ அப்போது இங்கே 2.25 அப்படி இருக்குன்னா இங்கே வந்து 1 இன்ச்சு ஆட் பண்ணி 3.25 நம்ம இங்கே செட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நெக்கு நம்ம ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா? ஃப்ரெஞ்ச் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஞ்ச் ஸ்கேல் எடுத்து ஸ்மூத்தாக வந்து நெக் கர்வ் வரைஞ்சிக்கோங்க. எப்போவுமே ஃப்ரெஞ்ச் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த கர்வ்லாம் வரையும் போது. அடுத்தது செஸ்ட்டுக்கு வருவோம். இப்போ செஸ்ட்டு வந்து 37ல் 4th பார்ட்டு 4ல் ஒரு பாகம் வந்து 9.25. 9 இன்ச்சு நெக்கு டீப்புக்கு இவங்களுக்கு அரை இன்ச்சை விட ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா வச்சா போதும் லூஸ் அலவன்ஸ் பேக்கில். ஓகேங்களா? ஏன்னா 9 இன்ச்சு நெக்கு டீப் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக அந்த லூஸ் கொடுத்துரும். நெக்கு ப்ராட் ஆகும்போது அந்த லூஸ் கொடுக்கும். ஸோ 37ல் 4ல் ஒரு பாகம் வந்து 9.25 ப்ளஸ் 1/2 இன்ச்சு ஒரு புள்ளி லூஸ் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். சீம் அலவன்ஸ் 2 இன்ச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி இடுப்பு 31ல் 4ல் ஒரு பாகம் 7.25. 1 இன்ச்சு வந்து டாட்டுக்கு 2 இன்ச்சு சீம் அலவன்ஸ். இங்கே வந்து 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டு நம்ம செக் பண்ணோன்னா இதில் பாதி வருது இல்லையா, இந்த பாதி அளவு தான் டாட்டு. இதுலேருந்து 1/2 இன்ச்சு உள் பக்கமாக மார்க் பண்ணணும். இதுதான் வந்து டாட் பாயிண்ட்டு. எல்லா பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் இதுதான் ஃபார்முலா. இங்கேருந்து 4 இன்ச்சு டாட்டோட லென்த்து, 4.5 இன்ச்சு கூட நம்ம டாட் லென்த்து போடலாம். இங்கே இந்த இடத்துல வர ரிங்கிள்ஸ் வந்து நம்மள அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஸோ நான் 4 இன்ச்சு போடுறேன். நார்மலாக 4 இன்ச்சு போட்டால் ஓகே தான். 4 இன்ச்சு போடுறேன். 4.5 இன்ச்சு கூட போடலாம் நம்ம அந்த டாட் லென்த்து. இப்போது சைடில் மார்க் பண்ணுறேன். ஓகேவா? ஒரு 3 இன்ச்சு தான் போடுவேன். அடுத்தது ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 5.25 இருக்குது. இந்த 5.25ல் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் சேர்த்துக்கோங்க. 1/4 இன்ச்சு 6 இன்ச்சுக்கு மார்க் போட்டுட்டு இந்த லைனையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இந்த மேலே லைனையும் இந்த லைனையும் பாருங்கள். 6.25 இன்ச்சு இல்லையா, 6.25 இன்ச்சில் பாதி 3 ஒரு புள்ளி, இது சென்டர். இப்போ இங்கே ரெடி அளவு மார்க் பண்ணாலும் 9.25, இங்கேருந்து 3/4 இன்ச்சு உள் பக்கமாக மார்க்கு. இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் ஸ்கேலை இந்த மார்க்குக்கும் இந்த மார்க்கு செட் பண்ணிங்கனாக்கா ஒரு கர்வ் கிடைக்கும். இதுதான் வந்து
முக்கியமான பாயிண்ட்டு ப்ளவுஸில். அது ஃப்ரெஞ்ச் ஸ்கேலால் மட்டும்தான் முடியும். எவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க ஹேண்டில் மார்க் பண்ணாலும் இது கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் கட்டிங்கில். கமர்ஷியலாக டெய்லர் ஷாப்பில் இந்த ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கணுன்றது தான் டார்கெட்டு. அதை பண்ணணுன்னாக்கா இதுதான் ஃபார்முலா. இந்த டெக்னிக் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த ஆம் ரவுண்டில் ரிங்கிள்ஸ் வராது. மற்றபடி நீங்கள் வேறு எதையுமே பார்க்க தேவையில்லை, இதை ஃபாலோ பண்ணால் போதும். என்ன விஷயம் மறுபடியும் சொல்கிறேன், இந்த 2 அளவில் பாதி ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இங்கே 4ல் ஒரு பாகம் வச்சுருக்க அளவுலேருந்து 3/4 இன்ச்சு உள் பக்கமாக ஒரு மார்க் பண்ணி இந்த மார்க்கும் கோயின்சைட் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சிங்க அப்படின்னாக்கா அதுதான் வந்து கரெக்டான அளவு அந்த ஆம் ரவுண்டு உட்கார்றதுக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போது ஸ்டிச்சிங் வந்து இங்கே தான் வரப்போகுது. ஸ்டிச்சிங்கு இங்கே தான் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச்சிங்கில் டேப்பு வச்சு நம்ம ஆம் ரவுண்டு இப்போ செக் பண்ணணும். ஆம் ரவுண்டு இந்த டேப் வச்சு செக் பண்ணணுன்னாக்கா எவ்வளோ வருது? 17.5, அதாவது 17.75 வருது. இப்போ இவங்களுக்கு 17 இன்ச்சு ஆம் ரவுண்டு இருக்குது, இங்கே வந்து 17.75 வருது. நமக்கு 17.5 தான் வேணும். அப்போ என்ன பண்ணணும், ஏன் 17.5 வேணும் அப்படின்னாக்கா எடுத்த அளவு நம்ம ஃபிட்டாக எடுத்துருக்கோம். ஆம் ரவுண்டு ஃபிட்டாக எடுக்கும்போது அதே ஃபிட்டு ஆம் ரவுண்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா துணியில் ப்ளவுஸ் போடும்போது சில பேருக்கு கையை ஏறாது. அதனால் அந்த 1/2 இன்ச்சு லூஸ் அலவன்ஸ் கம்பல்சரி கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த 4 இன்ச்சு குறைக்கணுன்றதுக்காக இன்னும் ஒரு புள்ளி வந்து மேலே மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த ரிங்கிள்ஸ் வரும், இந்த ரிங்கிள்ஸ் வந்து அவங்க போடும்போது இந்த இடத்துல வரும் கம்பல்சரி. அதுக்காக அந்த 4 இன்ச்சு நான்